ஜியோவும் சரி ஏர்டெலும் ஜூலை 3 இன்னைக்கிலிருந்து ப்ரைஸ் ரேஞ்சு ஹைக் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் இருந்தால் மட்டும் தான் இனிமேல் நீங்கள் ஃப்ரீயாக 5G அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்கவே முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வெல்கம் ஆஃபருங்கிற நேமில். ஆனால் ஜூலை 3 இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்டெரக்டாக நம்ம 5Gக்காக அமௌண்ட் கொடுத்து தான் யூஸ் பண்ணவே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் உண்மை. ஏன்னா நமக்கு செப்டம்பர் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயாக கொடுத்துருக்கிற டேட்டெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கொண்டு வந்துருவாங்க 5Gக்காண்டி. ஸோ அந்த 5G பிளான்ஸை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால 5G யூஸ் பண்ணிக்க முடியும். அதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அட்வான்ஸாகவே இப்போதிலிருந்தே நம்ம அந்த 5Gக்கு அமௌண்ட் கொடுத்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணவே போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் ஜூலை 3க்கு முன்னாடி இப்போ பழைய ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இனிமேல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 5G அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கவே முடியாது. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய மைஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 GB டேட்டா அப்படின்னு இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 9 பிளான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்க்கையில் உங்களுக்கு ஒரு பிளானில் கூட ட்ரூலி அன்லிமிட்டட் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னே, அதாவது ஜூலைக்கு முன்னே ஜூலை 3க்கு முன்னெல்லாம் அந்த 1.5 GB டேட்டாவை பற்றி நம்ம போதுமாக இருந்தது. ஏன்னா ட்ரூலி அன்லிமிட்டட் நீங்கள் மினிமம் பிளான்ஸ் அப்படின்னா நமக்கு அந்த 1.5 GB டேட்டா இருந்தால் போதுமானது, 239 இருந்தால் போதும். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 GB மினிமம் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா 2 GB பிளான்ஸ் ஒரு 9 இருக்குது. அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 2 GB பிளானில் வந்து 9 பிளானில் ஏதாச்சும் ஒரு பிளான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ட்ரூலி அன்லிமிட்டட் 5G ஜியோவில் வந்து யூஸ் பண்ணிக்கவே முடியும். இதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக நம்ம வந்து பே பண்ணி தான் இருக்கும் ஜியோ 5Gக்காண்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த ஒரு அப்டேட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால இதுக்கு முன்னே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் இனிமேல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க, அதில் ஜூலை 3க்கு அப்புறம் இன்னையிலேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா குறைந்தபட்சம் 2 GB per டேக்கு இருக்கா அப்படிங்கிற பிளானை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ட்ரூலி அன்லிமிட்டட் வேணும் அப்படிங்க நினைக்கிற நபர்கள் வந்து அந்த பிளான்ஸில் அந்த 9 பிளான் இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒரு பிளானை சூஸ் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 5G யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 5G ஒர்க் ஆகாது. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் பழைய இதுக்கு முன்னே ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இனிமேல் ரீசார்ஜ் பண்ண போகிற யூசர்ஸ் எல்லாமே 2 GB மினிமம் இருக்கணும் உங்களுடைய 5G அன்லிமிட்டட் டேட்டா வேணும் அப்படின்னா.